கோவிலினுடைய நெறியாண்மையை செய்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் மனமுகந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனைக்குள் செல்கின்றேன். ஐந்திரன் என்றாலே தடைகளை தகர்ப்பவனாக இருக்கின்றார். ஆனைமுக பெருமான் என்பவர் எப்பொழுதும் அந்த ஆனைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. நாங்கள் தாய்லாந்து நாட்டுக்கு சென்றால் அல்லது பாலி போன்ற நாடுகளுக்கு சென்றால் அந்த யானையை முதலிலே வழிபட்டுத்தான் அனைத்து காரியங்களையும் தொடங்குவார்கள். அதுவும் வெள்ளை யானையை பார்க்கின்ற பொழுது மிகவும் அபூர்வமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால் தானோ ஏனோ நமது மூதாதையர்கள் கூட அந்த யானையினுடைய முகத்தை தான் இந்த ஆணை முகத்தானுக்கே வளர்ந்து இருக்கின்றார்கள். ஐந்திரன் என்கின்ற பொழுது ஐந்திரனாக இருப்பவர் 5 கரங்கள் இருப்பவராகத்தான் இருக்க முடியும் என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் இங்கே 10 கரங்கள் கொண்டவராகவே நமக்கு காட்சி அளிக்கின்றார். இப்படி ஐந்திரன் மாமலர் கதையிலே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அந்த ஞான படத்தை வழங்குவதற்கு அல்லது கிடைப்பதற்காக அவர் தாய் தந்தையாரைத்தான் முன்வந்து அவர்களைத்தான் அவர் சுற்றி கொண்டார். ஏனெனில் அவரை நாம் முழு முதலாக வணங்குகின்ற பொழுதுதான் நமது காரியங்களை அவர் சித்தி செய்கின்றார். ஆனால் அவருக்கே குருவாக அமைப்பது அவருடைய தாய் தந்தையர் என்கின்ற ஒரு தத்துவத்தை அந்த கதையினூடாகவே நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று முருகப்பெருமான் வள்ளியை தேடி செல்கின்ற பொழுது கூட அவர் யானை வடிவத்திலே சென்று வள்ளியை ஒரு முறை பயங்கரமுறுத்த விடுவதை போன்று அவரை சோதித்து பார்த்துவிட்டுதான் அண்ணனாக தனது கடமையை செய்ததையும் நாம் ஐந்திரனுடைய வடிவிலே காண்கின்றோம். இப்படி ஆனை முகத்தானை நாம் வழிபடுகின்ற பொழுது எப்பொழுதும் ஒரு தேங்காய் மிகவும் பிடித்த ஒரு பொருளாக இருக்கின்றது. தேங்காயை பார்த்து கொண்டால் வெளியிலே ஒரு கராரான பகுதியாகவும் உள்ளே ஒரு தெய்வீக தன்மையுள்ள ஒரு வெளியான ஒரு உணர்வையும் தருகின்றது. இப்படி ஒரு நல்ல தேங்காயாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய காரியத்தை உடனடியாக சித்தி செய்பவராகவும் அது பழுதடைந்து இருந்தால் அதனுடைய அந்த வினைகளை ஏற்று அந்த தடைகளை தகர்த்தறிந்து அந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு சிறிது காலத்திலே தருபவராகவும் இருக்கின்றார் இந்த விநாயகர் பெருமாள். அதே போன்று அவருக்கு மிக பிடித்த ஒன்று என்றால் கரும்பை குறிப்பிடலாம். கரும்பு முறிப்பதற்கு கடினமாக இருந்தாலும் அதனுடைய உள்பகுதி மிகவும் இனிப்பான ஒன்றாக இருக்கின்றது. அப்படித்தான் வாழ்க்கையிலே நாம் செல்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற அந்த துன்பங்களை எல்லாம் தகர்த்தறிந்து அந்த இன்பமான ஒரு பகுதியை நமக்கு தேடித் தருவதற்குத்தான் நாம் இந்த ஆணை முகத்தானை நாம் நெஞ்சத்திலே கொண்டிருக்க வேண்டும். இலகுவாய் அவரை நாம் அடைந்து விடலாம். அவருக்கு வேண்டியது முக்கணிகள் மட்டுமே. இனிப்பை ஊட்டக்கூடிய பானை வயிறு படைத்தவர் என்று கூறுவோம். எந்தவித உணவையும் அவருக்கு படைத்தாலும் அதை தனக்காக ஏற்றுக்கொண்டு அருள் புரியக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த ஐந்திரன் இருக்கின்றார். சித்தியை தருகின்றவர்களால் கூடுதலாக தேர்வெழுதும் மாணவர்களுக்கு ஒரு சித்தியை தருகின்ற ஒரு கடவுளாகவும் இருக்கின்றார். அவருக்கு வடநாட்டிலே சித்தி புத்தி என்ற 2 மனைவிகளையும் இருப்பதாக கூறிக்கொள்ளுவார்கள். ஏனென்றால் உங்களுக்கு சித்தி வேண்டும் என்றால் நித்தியம் உங்களுக்கு ஒரு புத்தியும் வேண்டும். அந்த புத்தியை அருள்பவராகவும் இந்த விநாயகர் இருக்கின்றார். விக்கினங்களை தீர்ப்பவர் தான் விநாயகர் என்றாலும் எந்தவித ஒரு தீய அதிர்வலைகளையும் நமக்குள்ளே அணுக விடாமல் தகர்த்து எறிவதற்குத்தான் நாம் எந்த நற்காரியங்களை தொடங்குவதற்கு முன்னும் எப்பொழுதும் நாம் விநாயக பெருமானைத்தான் வணங்கிக் கொள்வோம். சிவத்தலத்தில் மட்டுமல்லாமல் வைஷ்ணவ தலத்திலும் நாம் விநாயகரை எப்பொழுதும் முழுமுதற் கடவுளாக நாம் வழிபடுகின்றோம். அந்த சிறப்பு அந்த ஐந்திரனுக்கு தான் இருக்கின்றது. சைவ சமயம் அல்லது இந்து சமயம் என்றாலே இந்த விநாயகருக்கு இல்லாத ஒரு கோவிலே இல்லை என்று கூறலாம். அதை போன்று நாம் தேடி வருகின்ற அந்த அடியார்களுடைய அனைத்து தீ வினைகளையும் அறுத்து அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த விநாயக பெருமானுக்கு இருக்கின்றது. மகனாக எப்படி உருக்கொள்ள முடியுமோ அதே போன்று ஒரு சகோதரனாக எப்படி வாழ்க்கையை வழிநடத்த செல்ல வேண்டுமோ என்பதை கூட நாம் விநாயகனுடைய கதையினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வேளையிலே தாய் தந்தையை பிரிந்து முருகன் பழனியிலே செல்கின்ற பொழுது அவரை மீண்டும் பழனியிலே இருந்து திரும்பி வரும்படி கேட்டுக்கொண்ட ஒரு சகோதரனாகவே நாம் அவரை பார்த்துக் கொள்கின்றோம். சமாதானத்தை பேசுவதற்காக கூட இந்த விநாயகர் தான் அங்கே
இருக்கின்றார். தந்தையிடம் இயேசு வாங்கித்தான் இந்த இடத்தை அவர் பெற்றிருக்கின்றார் என்பதையும் நாம் மறக்க முடியாது. இருப்பினும் பெற்றோர்தான் கண்கண்ட தெய்வங்கள் என்பதற்கு அந்த சான்றாகவும் அந்த மாங்கனியை தன் கரத்திலே வைத்துக் கொள்கின்றார் இந்த விநாயகர் பெருமான். மாம்பழ திருவிழாவினுடைய உட்கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தமான ஒரு பெருமான் என்றாலே அது இந்த ஐங்கரனாகத்தான் இருக்கின்றது. அவரை பார்க்கின்ற பொழுது எல்லாம் நமக்குள்ளே ஒரு சாந்தத்தையும் ஒரு அமைதியையும் தரவழைக்கக்கூடிய ஒரு பெருமானாக இந்த விநாயகர் பெருமான் இருக்கின்றார். இப்படி இந்த தளத்திலே அவன் சித்தி விநாயகராக நீங்கள் மனதிலே உட்கொண்டிருக்கின்ற அனைத்து எண்ணங்களையும் சித்தி அடைந்து அதை சிறப்பாக தருவதற்காக நீங்கள் வேண்டியிருக்கின்ற வரங்களை எல்லாம் அழகாக தருகின்ற ஒரு தலமாக இந்த தலம் இருக்கின்றது என்பதில் ஐயமே இல்லை. இப்படி நாம் விநாயகர் பெருமானை தொழுது தொடங்குகின்ற காரியங்கள் அனைத்துமே சித்திக்கும் என்பதிலும் நமக்கு புராண கதைகளில் இருந்தும் நமது வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே இருக்கின்ற கதைகளின் ஊடாகவும் அனுபவம் ஊடாகவும் இருக்கின்ற ஒரு சான்றாக இருக்கின்றது. இப்படி விநாயகர் பெருமானுடைய சந்தன காப்பினுடைய ஒரு அலங்காரத்திலே நாம் இன்று கண்டு களித்திருந்தோம். வெளியிலே சென்று நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறப்பையும் நாம் இன்று பெற்றிருக்கின்றோம். இப்படி எண்ணியதெல்லாம் திண்ணமாகுவதற்கு இறைவனுடைய அந்த அரும்பாதங்களை நாம் பற்றி கொண்டாலே போடும். அப்படி அந்த விநாயகனுடைய அந்த யானை முகத்தினுடைய அந்த காட்சியை நாம் நெஞ்சத்திலே பதிக்கின்ற பொழுது அவர் நமது இல்லத்தூரும் அல்ல நமது நெஞ்சத்திலே வருகின்றார் என்பதிலும் நமக்கு ஒருவித கேள்வியும் இருப்பதில்லை. இப்படி சதுர்த்தி தினத்தினுடைய நாயகனாகவும் சதுர்த்தி தினங்களிலே அவரை இல்லந்தோறும் அழைக்கின்ற ஒரு இறைவனாகவும் இந்தியாவிலே பார்த்து கொண்டால் ஆறுகளிலே கரைக்கக்கூடிய ஒரு விநாயகராகவும் நாம் எங்கெல்லாம் செல்கின்றோமோ அங்கெல்லாம் நமக்கு துணை நிற்கின்ற ஒரு இறைவனாக நித்தமும் அந்த கணபதி நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.